என்னடி இது? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்க இஷ்டத்துக்கு அலைதியே. என்னத்த ஏன்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, ஆடிட்டிங்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிட்டு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே வந்துட்டு இருக்கேன். 6:30 மணி இருக்குமா? என்ன கொஞ்சம் இருட்டிட்டு, அதுக்கே என்கிட்ட இப்படி கத்துறீங்க? அறிவு கட்ட கழுத, அதையா நான் சொல்றேன். அப்படி நினைச்சிருந்தா உன்னை வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். அத சொல்ல வரல. இந்த அனிதா என்ன பண்ணிட்டு இருக்கா? நேத்து என் வீட்டுக்கோ என் மவனையும் இழுத்துக்கிட்டு போனாலாமே, அதை கேக்குறேன். என்னத்த சொல்றீங்க? யார் வீட்டுக்கு போனா? என்ன, எனக்கு ஒரு விவரமும் தெரியாது. ஏன், அவன் உன்கிட்ட எழுதலையா? 2 பேரும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. ஆனா நான் எங்கன்னு கேட்டேன். அனிதா அவங்க அம்மா வீட்டுக்குன்னு சொன்னா. அவரும் எதுவும் சொல்லல. நீங்க இப்ப சொல்லிதான் தெரியுது. யார் வீட்டுக்கு? என்னத்த? அவ தங்கச்சிக்காரி கல்யாணம் கட்ட போறாளாமே எவனையோ. அவன் கூட தான் இவளுக்கும் பழக்கம் இருந்துச்சாமே. அவன் வீடு தேடி நேத்து போய் பாலை காய்ச்சிட்டு வந்திருக்காவளாமே, புருஷனம் பொண்டாட்டியும். என்ன கதை இது? ஊருக்குள்ள அந்த முத்தம்மா சொல்லும் போது என் காதுல இருந்து ரத்தம் வழியாத குறையா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இப்ப அங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலான்னு தான் போயிட்டு இருக்கேன். என்ன, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற? என்னத்த இது? 3வது மனுஷி யாரோ சொன்னதை வச்சு நீங்க இப்படி போய் கேக்குறது சரியா? விடுங்கத்த. அதான் அத்தாங்க கூட போயிருக்கார்ல, பின்ன என்ன? அவன் கூட போனதெல்லாம் இருக்கட்டும். இவா கல்யாணத்துக்கு முன்னாடியே எவன் கூடயோ பழகுனது உண்மையா இல்லையா? அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னத்த நீங்க நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் கிளறிக்கிட்டே உட்காந்துருப்பாங்களா? ஏன்த்த, கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு பிடிச்சிருந்திருக்கு. ஆனா ஏதோ காரணத்தால அவங்க 2 பேர் கல்யாணமும் நடக்கல. இப்ப அத்தான கல்யாணம் பண்ணிருக்கா, வேற எதுவும் இல்லத்த. அதெல்லாம் சரி, நடந்து முடிஞ்சதாவே இருக்க வேண்டியதானே. இப்ப என்னத்துக்கு அவன் வீடு தேடி போய் இவ பாலை காய்ச்சிட்டு வந்திருக்கா? அதுக்கு பதில சொல்லு. ஐயோ அத்தை, முந்தா நாள் அவர் பால் காய்ச்சதுக்கு அனிதா தான் வரணும்னு கூப்பிட்டாரு. அப்பவே நான் சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். இந்த பழக்கம்லாம் வைக்காதீங்க. என்னதா இருந்தாலும் அவளோட தங்கச்சி தானே அங்க குடும்பம் நடத்த போறா. அவளை கூப்பிட்டு வச்சு பாலை காய்ச்சுங்க. இந்த மாதிரி காரியத்தை பண்ணா அவ தங்கச்சிக்கு தெரிஞ்சாலே அவளே தப்பா நினைப்பான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நீங்க சொல்லிதான் அத்தான் கூட்டிட்டு போயிருக்காருங்கிற விவரமே எனக்கு தெரியும். சரி விடுங்கத்த, அத்தான் தானே கூட போயிருக்காரு, அதை பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா ஏன் அத்தான் போனாருலாம் எனக்கு தெரியாது. நான் சத்தம் போட்டதுனால அத்தானுக்கு ஏன் மேலதான் கோபம். சரி, அதனட்டி சொல்லியிருக்க. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அப்பவே கணிச்சு சொல்லியிருக்க. அது ஏன் இந்த மரமண்டைகளுக்கு புரியல? இப்பவே ஊருக்குள்ள அரச பரசரா பேச ஆரம்பிச்சிட்டாவோ. நாளைக்கு இவ தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச பிறகு விவரம் தெரிஞ்சா அவ புருஷனை தான் விட்டு வைப்பாளா, இல்ல அக்கா காரிய தான் விட்டு வைப்பாளா? இதெல்லாம் தேவையா? செவனேன்னு ஒதுங்கி கிடக்கிறத விட்டுட்டு வேலையில போற ஓனான இழுத்து விட்ட கதையால இருக்கு இவ கதை. நான் அவகிட்ட பேசுறேன். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க ஏதாவது சொல்லி அவ மனசு சங்கடப்பட்டா பாவம். நான் நிதானமா அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவளுக்குலாம் ஒரு மண்ணும் புரியாது. அவளுக்கு எம்பிட்டு நெஞ்செடுக்க இருந்தா அவ கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூடயோ பழகணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு இப்ப இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருப்பா. இங்க பாருட்டி, செவனேன்னு ஒதுங்கி கிடக்கிறத விட்டுட்டு இது தேவையா? ஆம்பளைய புத்திய பட்டி இவளுக்கு என்ன தெரியும்? வேண்டாந்த, நீங்க எதையாவது பேச, அவ கோபத்துல எதையாவது பேசினா எனக்கு மனசு சங்கடமா இருக்கும். நான் அவகிட்ட பேசுறேன். பொறுமையா இருங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிரும். நம்ம குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். அத்தான் ஏற்கனவே என் மேல கோபத்துல இருக்காரு. அந்த ஆள் வீடு தேடி வந்தப்ப நான் சத்தம் போட்டு பேசிட்டேன்னு அத்தானுக்கு பிடிக்கல. இப்ப நீங்க வேற எதையாவது சொல்ல, நான் தான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்து வர சொன்னேன்னு கூட சொல்லுவாங்க. வேண்டாம், வராதீங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ சரியில்லை. நீ இப்படியே பயந்து எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போறதுனாலதான் எல்லாரும் உன் தலை மேல ஏறி உட்காந்து ஆடுறாங்க. அவனை நாக்கப்படுங்கிறால 4 கேள்வி கேட்கணும், அப்பதான் அடங்குவான். ஐயோ அத்தை, தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள குழப்ப வேண்டாம். நீங்க இப்ப போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாம 2 பேரும் ஒன்னா போறத வச்சு நான் தான் சொல்லி கொடுத்து உங்களை வர சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்க. வேண்டாம். என்னமோ பண்ணு, நான் வீட்டை பார்க்க போறேன். இன்னொரு தடவை என் காது பட எவளாவது ஏதாவது சொல்லணும், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத நீயையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன இன்னொரு தடவை தடுக்க முடியாது. சரிங்கத்த, பொறுமையா இருங்கத்த, கோவப்படாதீங்க. சரி, நேர காலத்தோட வீடு போய் சேரு. நான் வரேன். சரி, கிளம்பு. எப்படி திமிரு இருந்தா இவ அங்க போய் அவன் வீடு தேடி போய் பாலை காய்ச்சிருப்பா. அவன் யாரு? அவன் வீட்டுல போய் இவ பால் காய்ச்சறதுக்கு? இது தேவையா? இதுக்கு இவனும் உடந்தையா? வீட்டு பக்கம் வரட்டும், அப்புறம் இருக்கு இவனுக்கு. பாத்தியானே, 5 மணி விட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்திருப்போம். மணி 6:30 மணி ஆக போகுது. இன்னும் காப்பி தரல. அவ எங்கேயோ யோசனையில நின்னு அப்படியே சிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தாலே தெரியல. இன்னைக்கு நமக்கு காப்பி கிடைக்காதுனே. ஒண்ணு நீ காப்பிய போடு, இல்ல அவளை விரட்டு. ரெண்டுல ஒண்ணு பண்ண போடியா இல்லையா? எங்க யோசனையில இருக்க? இல்ல எங்க யோசனையில இருக்கன்னு கேட்டேன். இங்க நாங்களா நிக்கிறோமே,
ஏலே நீங்க எப்போ வந்தியே? என்ன சரி, நாங்க வந்து 5 நிமிஷம் ஆகுது. அப்படி என்ன கனவு உலகத்துக்கு போயிட்டியா? காபி தடவியா தர மாட்டியா? மணி என்ன ஆகுது தெரியுமா? 6 மணி ஆகுது. பசிக்குது. காபி தராம எங்க யோசனையில எடுக்க? ஏலே செத்த நேரம் பொருள பால் நல்லா காஞ்சாதானே நல்லா இருக்கும் காஃபி. உங்க அம்மாவும் வந்துருவாளேன்னு பார்த்தேன். ஓ, நல்லா எப்படி? இன்னும் 1 மணி நேரம் இல்ல ராத்திரி பூரா காய வைப்போமா? பால் நல்லா காஞ்சி சட்டியில படிஞ்சு போகட்டும். அப்புறம் காப்பியை போட முடியாது. சட்டியை சுரண்டி தான் காப்பிக்கு பதிலா வெந்நிய ஊத்தி கலக்கி குடிக்கணும். ஆள பாரு, ஒண்ணு நீ காப்பியை போடு, இல்ல தள்ளிக்கோ, நானே போட்டுக்கிறேன். ஏமல இப்படி கோவப்படுதே? இந்த கலந்து தரேன், போய் உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். அம்மா தாயே, உன்னை நம்பவே முடியாது. நீ ஒண்ணும் தர வேண்டாம், நீ பேசாம போ, நாங்களே கலந்து குடிச்சுக்கிறோம். ஒரு நாள் லேட் ஆயிட்டு, போங்கல எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள காபி வந்திருக்கணும். இல்ல காபிக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாணே, 5 மினிட்ஸ் டைத்துல இவ என்ன பண்ணுதான்னு பாப்போம். ஏ அப்பா, என்ன வரத்து வரவோ, ஏதோ சிந்தனையில இருந்துட்டேன். தினமுமா இப்படி லேட் ஆகுது. முதல்ல காப்பியை கலந்து கொடுப்போம். இப்படிலாம் நடந்துக்கிற அத்தானும் இப்படிலாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நேற்று அத்தையை பார்த்த விஷயத்த அவகிட்ட கேட்கவா வேண்டாமா? அவ போன விஷயத்த நாம கேட்கவா வேண்டாமா? நமக்கு தெரிய வேண்டாம் தான் 2 பேரும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பின்ன நம்ம எப்படி தெரிஞ்சதா காட்டிக்க முடியும்? இதெல்லாம் தேவையா? என்னமோ நடக்கட்டும். நடக்கிறது நம்ம கையில எதுவும் இல்லை. நாம சொன்னா கேட்கவா செய்றாங்க. என்கிட்டயே முகத்தை காட்டுறா. நான் என்ன சொல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பெரிய மனுஷன், நீ தனிதாமா கிட்ட காஃபிக்காக சண்டை போட்டேராமே. அச்சச்சோ, அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன தேடுது? நானும் 1 மணி நேரமா பொறுத்து பார்த்துட்டேன், காப்பியே தரல. அதான் கோவம்ட்டு. அப்படிலாம் கோவப்படக்கூடாதுடா. அவ ஒருத்தி தானே, எல்லா வேலையும் வீட்டுல செய்யறா. அவளை போட்டு நொய்யினா அவ என்ன பண்ணுவா? சில சமயம் அப்படிதான் லேட் ஆயிரும். அதுக்கெல்லாம் கோவப்படலாமா? அதுக்காக ஒரு காப்பியை போட்டுக்கு 2 மணி நேரமா? எவனாவது கடை சிடிக்க போறான். ஹோட்டல்ல கூட ஆர்டர் போட்டா 20 நிமிஷத்துல காப்பி வந்துருச்சு தெரியுமா? அது ஹோட்டலு, இது வீடு. அதானே, அவளை ஏதாவது சொன்ன விட மாட்டியே. டேய், வீட்ல வேலை செய்யறதுன்னா சும்மா நினைச்சியா? இங்க பாரு, அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதை கூட ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா வீட்ல உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறது எம்பிட்டு பெரிய வேலை தெரியுமா? தெரியும். எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு சீடியில பட்டுட்டு கக்கபுக்கு சிரிக்கிறது. அப்புறமா கொஞ்சம் தூத்து படைக்கு போட்டுட்டு அப்படியே பக்கத்து வீட்டுல போய் 4 கதையை பேசுறது. அப்புறம் குக்கர் 2 அடிச்சா சோத்தை பொங்குறது. அப்புறமா சோத்தை பொங்கி குழம்பு வச்சுட்டு சடின்னு மத்தியானம் உட்காந்து நல்லா சுட போட்டு சாப்பிடுறது. அப்புறமா ஒரு தூக்கத்தை போடுறது. அப்புறம் சாயங்காலம் எழுந்தா காபி போட்டு கொடுக்கறதுக்கு இப்படி 1.5 மணி நேரம் ஆக்குறது. அப்படித்தானே? அடப்பாவி, 4 மணிக்கு எல்லாரும் எந்திக்க முன்னாடி எந்திரிச்சு காஃபியை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வெந்நி ஊற்றி வச்சு அப்புறம் எல்லாரையும் குளிச்ச பிறகு ஸ்கூலுக்கு கிளப்பி காலையில் டிஃபன் அனுப்பிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாரையும் கொடுத்துட்டு வீடு வாசலை தூத்து பெருக்கி தொடச்சி அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் உட்காந்தா எல்லாரும் வந்துடுவீங்க. வந்த உடனே திரும்ப டீயை போட்டு திரும்ப எல்லாருக்கும் காஃபியை கொடுத்துட்டு அப்புறமா தோசை ஊற்றி எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு இடையில மாவு அரைக்கிற வேலை, மற்ற வேலைகள்லாம் யார் பார்க்குறா? 3 நேரம் பாத்திரம் கழுவணும். அதெல்லாம் கழுவி முடிச்சு எல்லாரும் தூங்கின பிறகு தூங்குறதுக்கு மணி 12 1 மணி ஆயிரும். இந்த வேலையெல்லாம் உன் கணக்கில் சேர்க்க மாட்டியா? எல்லாரும் தூங்குற பிறகு தூங்குறதும் எல்லாரும் எந்திக்கிற முன்னாடி எந்திக்கிறதும் தான் வீட்டில் தினமும் வேலை செய்கிற பொம்பளைங்களோட பொழப்பு. சும்மா இப்படி சொன்னா சரியாயிருமாடா? இன்ன ஆஃபீஸில் போய் உட்காந்து சேரை போட்டு 4 வேலைகளை செஞ்சுட்டு ஃபைலை கொடுத்தது முடிஞ்சதுன்னு வேலையை கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து பார்த்துட்டு எந்திரிச்சு வர்ற எங்களை மாதிரி ஆளுக்கும் வீட்டு வேலைகளையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போய் அங்கேயும் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து ஈவினிங் உட்காந்து காயை கட் பண்ணி சமையலை முடிச்சு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்து வேலையை பார்க்குற பொம்பளைங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அதில் உன் அம்மா ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் அனிதா அம்மா எல்லா வேலையும் தலையில் போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கா. அது போக கடைக்கு போகிறது, காய்கறி வாங்குறது, இடையில மாதம் முடிஞ்சிச்சுன்னா பட்ஜெட்டு துண்டு விழாமல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கிற முத கொண்டு எல்லா வேலையும் வீட்டில் உள்ளவங்களுக்கு. சும்மா இப்படி எடை போடக்கூடாது. ஒரு நாள் சாதாரணமாக காஃபி குடிக்க லேட் ஆயிட்டுனா இம்பிட்டு கோவம் வருதா? சாரி ஐசுமா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அனிதா அம்மா கிட்ட கோவமே பட மாட்டேன், சரியா? நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
அந்த மாதிரி எல்லாரும் மாறிட்டாலே போதும். வீட்டுல பொம்பளைக்கு மட்டும்தான் வேலை செய்யணும்னு கிடையாது. பொம்பளைங்க கூட மாட வேலை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது போக வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு பொம்பளைங்க சுட சுட சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா என்னைக்குனாலும் ஆறுன தோசை தானே பொம்பளைங்க சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஒரு நாளாவது சூடா சுட்டு சாப்பிடணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா கடைசியில பிஞ்ச தோசையும் அதுக்கு மேல சுடுறதுக்கு மனசு இல்லாம ஏதோ ஒண்ணுன்னு திங்கிறக தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீ அது இனிமே என் மருமவளுக்கு நல்லா சுட சுட தோசை சுட்டு கொடு, சரியா? அடப்பாவி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே மருமவளை பாத்துட்டியா நான் கேக்குற? அடி உத. டேய், நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறேன். அதுவாடா, ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதான் உனக்கு கொடுக்கலான்னு தேடினேன். அது ஒண்ணு இல்லடா, ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் போட்டிருக்கான், அதனால தான் ஸ்வீட். சரிடா, வா. நீ போடா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். ஒரு வார்த்தை என்கிட்ட பேசணும்னு தோணல. என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரிலாம் எல்லாரும் என்கிட்ட முகத்தை கட்டுறாங்க. சரி இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு தானே நானும் பாக்குறேன். அடியே, இந்த ட்ரெஸ்ல நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே தேவதை மாதிரி இருக்க. அப்படியே தூக்கி மடியில வச்சுக்கணும் போல இருக்கு. ஓ, இருப்பேன். அதான் எனக்கு ஒரு டவுட். வர வர உங்களுக்கு பொறாம அதிகமாகுதோ? ஏமட்டி அப்படியெல்லாம் கேக்குற? இல்லதான், முன்னாடிலாம் என் மேல இம்பூட்டு பாசமும் அன்புமா நீ இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஐஸ் ஐஸ்ன்ட்டு தான் இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நாளாவே கவனிக்கிறேன், என்ன விட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் தான்? ஒருவேளை குமார் மறுபடியும் இங்க வந்தது உங்களுக்கு பொறாம வந்துட்டோ? அடி பாவி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒருவேளை அவனுக்கெல்லாம் உன் அருமை தெரியுது, எனக்கு தெரியலையே அப்படின்னு இருந்திருக்கலாமா இருக்கும். அது சரி, பக்கத்துல உட்காந்து பேசினாதானே அருமை தெரியும். என்னமோ நான் சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கேன், சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு என் சண்டை குணத்தை மட்டும் பார்த்தா நான் உங்க மேல எம்பூட்டு அன்பு வச்சிருக்கேன், எம்பூட்டு காதல் வச்சிருக்கேனே பக்கத்துல உட்காந்து பேசும்போது தானே தெரியும். அது சரி, உங்களை எப்படி குத்த சொல்ல முடியும்? எப்ப பார்த்தாலும் நான் 24 மணி நேரம் தான் அவ உங்ககிட்ட சிச்சி பேசிட்டு இருக்காளே. அப்ப ஏன் அன்பு எப்படி தெரியும்? இப்பவாது அவளை பத்தி தெரியுதே. ஏத்தான் சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறா. இங்க பாருங்க, நாம 2 பேரும் போயிட்டு வந்து தெரிஞ்சா மட்டும் நம்மள சும்மா விடுவாளா? உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. ஏய், அவ ஒரு மாதிரி டைப்பு. அவ எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வா. அவ செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா சில விஷயங்கள்ல நான் சொல்றதே கேட்க மாட்டா. அவளுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி தான். எப்ப பார்த்தாலும் தாங்குற ஆணவம் கொஞ்சம் உண்டு. ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில விஷயங்கள்ல நம்ம சொல்றது கேட்க மாட்டேக்காளேன்னு தோணும். அப்ப நானும் தான் கேட்க மாட்டேங்கிறேன். அப்படி இல்லை அனிதா, அவ கொஞ்சம் படிச்ச திமிர்ல இருப்பா, வேலைக்கு போறங்கிற திமிர்ல இருப்பா. ஆம்பளைனா பெரிய கொம்பான்னு கேட்பா, எல்லாரும் சரிசமமா இருக்கணும்னு நினைப்பா. அவகிட்ட வேற மாதிரி ஒரு குணம் இருக்கு. என்கிட்ட ஆம்பளை திமிர் இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா சில சமயங்கள்ல அந்த திமிர் கொஞ்சம் எட்டி பார்க்க தான் செய்யுது. எனக்கு அந்த திமிரு தான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஓ, அது வேறயா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வெளியே கிளம்ப முடியுமா? எல்லாரும் நினைப்போம், இல்ல நாம மட்டும் போறோமா தான்? அடியே, ஒவ்வொரு இடத்துக்கும் எல்லாரையும் கூட்டிட்டே போனா எப்ப நம்ம ரொமான்ஸ் பண்றது? இங்க பாரு, டின்னருக்கு நாம மட்டும் தான் போறோம். இன்னொரு நாள் எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். அப்போ பசங்க கிட்ட என்ன சொல்றது? அடியே, 2 பேரும் போனாதான் கொஞ்சம் மனசு விட்டு பேச முடியும். இங்க இருந்துகிட்டு எல்லாரும் கூடயும் சேர்ந்து நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் தானே வெளியே போறோம். அப்புறம் பசங்களையும் கூட்டிட்டு போனா எப்படி மனசு விட்டு பேசுறது? அப்போ ஐஸ்வர்யா வரணும்னு நினைப்பால? அவ இப்போதைக்கு வரமாட்டா. நான் ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கே அவ எந்திரிச்சு வரல தெரியுமா? அவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. என்னதான் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு அவளை தானே ரொம்ப பிடிக்கும். பின்ன எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறது உண்மைதான். ஆனா
அவ எதிர்த்து பேச பேச எனக்கு வர வர அவ மேல கோபம் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத, விடு. இப்ப அவளை பத்தி பேசி இருக்கிற மூடைய ஆஃப் பண்ணாத. வேலையில தான் மனுஷனுக்கு டென்ஷன்னா, வீட்டுல வந்தாலாவது மனசு விட்டு பேசலாம்னா யாராவது ஜாலியா பேசுறீங்களா? இதுக்கெல்லாம் நீ தான் சரிப்படுவ. அவளை கூட்டிட்டுலாம் எங்கேயும் போக முடியாது. வா போவோம். அப்ப நான் சொல்லிட்டு வரவா? நீ போயிட்டு வா அனிதா, பசங்களை நான் பாத்துக்கிறேன். ஐசு உள்ள வா ஐசு. இல்ல அனிதா, பசங்களுக்கு பிடிச்ச பூரி பாஜி பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு சாவி எடுத்துட்டு போ. சரி ஐசு. பாத்தியா, திமிரு பிடிச்சவனு சும்மா சொல்றேன், நான் இருக்கேனே வர மாட்டான். உன்கிட்ட நல்லா தானே பேசுறா, என்னை கண்டாதான் அவளுக்கு கடுப்பு. என்ன அவ சொல்லியும் என்ன அங்க கூட்டிட்டு போயிருப்பீங்கன்னு அவளுக்கு சந்தேகமா இருக்கும். இங்க பாரு, அவ சந்தேகத்தை தூக்கி உடப்புல போடு. அவளுக்கு அவ செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நாம செஞ்சா அப்படித்தான் அவளுக்கு கோவம் வரும். குமாரை பார்த்தா கொஞ்சம் நல்லவரா தான் தெரியுது. சும்மா தேவையில்லாம இவ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு தாம் தூம்னா ஆடுவா. இவ சொல்ற எல்லாத்தையுமே நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே. தேங்க்ஸ் தான், எனக்காக தானே வந்தீங்க. எனக்கு மனசு நிறைவா இருக்கு தெரியுமா. குமார் பால் காய்ச்சறதுக்கு நான் வருவேன்னு எம்பிட்டு தூரம் எதிர்பார்த்து இருந்தாரு தெரியுமா. அடியே, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் அவளும் புரிஞ்சுக்குவா. வா கிளம்புவோம். சரிங்க தான். இந்த அக்கா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? என்னால அவரை புரிஞ்சிக்கவே முடியல. நானா பிடிவாதக்காரி? நானா அடம் போடுறேன்? அவர் சொல்றத கேட்காம நானா அலையிறேன்? இவங்களுக்கு ஏன் இதெல்லாம் தப்புன்னு புரிய மாட்டுக்கு? குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கைய கழிச்சிட்டு நிக்கணும்னு பாக்குறாங்க. எனக்கு என் பிள்ளைங்களை தான் முக்கியம். இவங்க 4 பேரையும் நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வர நான் எப்பவும் காரணமா இருக்க மாட்டேன். பிள்ளைங்களை விட அப்படி என்ன அந்த குமார் யாரு? அடுத்து வந்தானே, அவனுக்கு இவரை பறிஞ்சு பேசுறாரு. ஒருவேளை குமார் வீடு தேடி வந்ததுல இவளுக்கு இல்ல அவருக்கு பொறாமையா இருக்குமோ? அதனாலதான் அனிதா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரியும் என்கிட்ட எரிஞ்சு விடுறாரா? ஏன் ஆரம்பத்துல இருந்தே அனிதா கிட்ட நல்லா இருக்குன்னு நான் தானே சொன்னேன். அனிதா கிட்ட விட்டு கொடுத்து போங்க, அவ உங்களை நம்பி வந்திருக்கான்னு நான் தானே சொன்னேன். அப்பலாம் இவருக்கு அது புரியல. ஆனா இன்னைக்கு என்ன தூக்கி எரிஞ்சு பேசணுங்கிறதுக்காக அனிதா கிட்ட ரொம்ப இதா காட்டிக்கிறாரு. இந்த அத்தனோட குணம் என்னதான் எனக்கு புரியவே மாட்டுக்கு. தலையை விடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம். என் பிள்ளைங்களை எந்த நிலையிலையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அப்படி என்ன சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு டின்னர் வேண்டி கேக்குது? தனியா பேச முடியாதாமே? தனியா பேசுறது வாழ்க்கையில அதுவா ரொம்ப முக்கியம்? பசங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது தானே முக்கியம். இத்தனை வயசுக்கு அப்புறம் அப்படி என்ன தனிமை வேண்டி கிடக்கு? அவளை கூட்டிட்டு போறத பார்த்தா இந்த பிள்ளைங்க ஏங்கி போயிருன்னு கூடவா தோணல? ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைங்களுக்கு தானே விட்டு கொடுத்து வாழ்றோம். குழந்தைங்களை விட அப்படி என்ன வாழ்க்கையில இவங்களுக்கு தேவை இருக்கு? ச்சே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரோ தெரியல. இதுக்கு என்ன பலிகடை ஆக்குறாரு? நான் அடம் பிடிக்கிறவளாமே, நான் இவர் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேனாமே, நான் திமிரு பிடிச்சவளாமே. எத்தனை பட்டம் கட்டுறாரு? கேட்க கேட்க மனசெல்லாம் வெறுப்பா இருக்கு. ச்சே, இப்படிப்பட்ட ஒருத்தரோடையா இத்தனை நாள் நம்ம வாழ்க்கைய ஓட்டணும்? அத்தானு உசுறு போற நிலையிலையும் அவருக்காக தானே வாழ்ந்தோம். இன்னைக்கு இப்படி என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறாரு. என் மனசெல்லாம் வலிக்கு. இனி அவர்கிட்ட பேசவே கூடாது. எப்படியும் போகட்டும். எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் எந்த காரணத்துக்காகவும் என் பிள்ளைங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அருணுக்காக தானே எத்தனை இடிபடி பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ளே இருப்புன்னு சம்மதிச்சுக்கிட்டு இங்கே இருக்கேன். என் மக்களை நல்லபடியாக வளர்க்கணும், அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி மறைச்சிட்டு இருக்க? பிள்ளைகளை எல்லாம் எழுப்பி கூட்டிட்டு வானா, நீ மட்டும் வந்திருக்க? வாடாவோ வாடாம எங்க போடாவோ? ஆமா, இட்லி பூரி கறி எல்லாம் செஞ்சு வகை வகையா வச்சிருக்க. உன் புடிச்ச எண்ணத்துக்கு அவளை கூட்டிட்டு வெளியே போயிருக்காரு. ஏன் ஹோட்டல்ல போய் திங்க போறாவளாக்கும்? ஏடி, ஏதோ முக்கியமான வேலையா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, உடனே ஹோட்டல்ல போய் திங்கிறதுக்கு போவளோ? அது எப்படி பிள்ளைய விட்டுட்டு வெளியே போவாங்க? சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. ஆமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. எனக்கு 10 வயசு, இன்னும் காது குத்தல. நீ குத்துறியாக்கும்? அவ இழிச்சுக்கிட்டு கார்ல ஏறிக்கிட்டு போற போக்க பார்த்தாலே தெரியுது. 7-8 மணிக்கு எண்ணத்துக்கு இப்ப ராத்திரி போல ராவிரிட்டி வெளியே போகணும். எங்கேயோ போய் கடைப்பறைக்கு திங்கிறதுக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு போறாரு. நான் என்ன தெரியாமலா கிடக்கேன்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டேன். பிள்ளைங்க காதல விழுந்தா என்ன நினைக்கும்? பேசாம உட்காந்து சாப்பிடு. இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. எல்லாம் நீ பண்ண காரியத்தால வந்தது தானே, அப்போ அனுபவி. இட்லி, சிக்கன் கறி, பூரி பாஜி, ஏ அப்பா, இம்முடையும் செஞ்சது யாரு? ஐசம்மாவா,
அனுப்பி விட்டுருக்கேன்ல, எல்லாரும் வரட்டும், சேர்ந்து சாப்பிடுவோம். இங்க பாரு, உனக்கு பிடிச்ச சோளை மசாலா செஞ்சிருக்கா, அப்புறம் என்னமோ உருளைக்கிழங்க போட்டு ஒரு கறி செஞ்சிருக்கா, அப்புறம் இட்லி எல்லாம் இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டே சாப்பிடுவோம். சரியா? ஆமா, என்ன ஜெயசுமா? அனிதம்மா ரூம்ல போய் பார்த்தேன், அனிதம்மாவையும் காணோம், அப்பாவையும் காணோம். சொல்லு ஐசுமா, அவ எங்க போயிருக்கா? உன்கிட்ட சொல்லாம போயிட்டாளா? சொல்லு ஐசுமா. ஏய், ஏன்ட்ட சொல்லாம எப்படிடா போவா? அதெல்லாம் சொல்லிட்டு தான் போனா. அவ தங்கச்சிக்கு ஏதோ ரிசப்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கணுமா, அதனால அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து போயிருக்காங்க. என்னையும் உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் இன்னைக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன்ல, அதனால நீ போயிட்டு வா, நான் பசங்களோட சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். நிஜமா தான் சொல்றியா? உண்மையை சொல்றியா? சொல்லு. இல்ல போய் சொல்றியா? சொல்லு ஐசுமா. டேய், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? உண்மையை தாண்டா சொல்றேன். அப்படி எங்கேயாவது போறதா இருந்தா நம்மளெல்லாம் கூட்டிட்டு போகாம அப்பா விட்டுட்டு போவாரா சொல்லு? அதுவும் பாயிண்ட் தான். அப்பா விட்டுட்டு அப்படி போக மாட்டாரு. அனிதம்மா தான் சில சமயம் வாங்க போவோம்னு இட்டுட்டு போவா. அப்ப அப்பாவும் போயிருக்காருன்னா அப்போ நீ சொல்றது உண்மைதான். அனிதம்மா சித்திக்காடி வீட்டுக்கு போறது எனக்கே பிடிக்காது. அவங்களே போயிட்டு வரட்டும். நீ சூப்பரா செஞ்சிருப்ப, எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்ச சோளை மசாலா செஞ்சிருக்கியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரியா? என்னடா புது பழக்கமா இருக்கு? ஐசம்மா மடியில எல்லாம் உட்கார்ந்துருக்க. எனக்கு ஐசம்மா தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஐசம்மா தான் எனக்கு ஊட்டி விடணும். அம்மா, இந்த அவண்டி பிள்ளை அபி பிள்ளை எங்க? மொத ஆள வந்து ஆளே காணோம். அம்மா, அவண்டி கை கால் முகம் கழுவிட்டு வரேன்னு சொன்னா. சரியா? ஏமா சூப்பரா செஞ்சிருக்கிய, சீக்கிரமே கூப்பிட்டுக்க கூடாதா? எல்லாம் ஆடி போயிட போகுது. ஏ அப்பா, இம்புட்டு கொண்டு செஞ்சுட்டு இருக்கா. ஐயோ, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். அண்ணே, ஒரு பாட்டு பாடினே, பார்க்கும்போதே சூப்பரா இருக்குனே. அம்படி உட்காந்து ஒண்ணு விடாம தின்னு போடுவோம். அனிதம்மா வரும்போது வெறும் தட்டு தான் வைக்கணும். சித்தி பாவண்டியாவா, அவளுக்கும் கொஞ்சம் வைப்போம். சரியா? சரிண்ணே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னனே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை தேய்பிறை. தம்பி, சாப்பாடு ஆடி போயிரும்ல, முதல்ல சாப்பிட்டு அப்புறமா பாட்டு படிப்போம். சரியா? சரிங்கடா, வாங்க ஒவ்வொருத்தருக்கா எடுத்து தரேன். அருணுக்கு மட்டும் இன்னைக்கு அம்மா ஊட்டி விட போறேன். எங்களுக்கும் ஒரு வாய் ஊட்டி விடுமா? சரி, எல்லாரும் உட்காருங்க. தண்ணி எடுத்துட்டு வரலையே? டேய் அஸ்வின், போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய், ஓகே தங்கம். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தங்கம். அபி அவந்திகா தங்கம், உங்களுடைய பாவடை அழகாக இருக்கிறது தங்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், அபிதா தங்கம், அவந்தி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா ராய், என்னோட செல்லக்குட்டி, மயில் குட்டிகளா, ரயில் குட்டிகளா, தங்க குட்டிகளா, எப்படி இருக்கீங்க? உங்கள் வீடியோ பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. எனக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோவில் எந்த குறையும் சொல்ல எனக்கு தோணலை. என்னோட செல்லக்குட்டி அஸ்வின் தங்கம், எனக்கு ரொம்ப அருமையாக பாடுறீங்க. நீங்கள் பாடுற பாட்டு மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அத்தா, ஐ லவ் யூ ஐஸ்வர்யா ராய், ஐ லவ் யூ அவந்தி அபி, ஐ லவ் யூ அருண்செல்லம். ரொம்ப சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீ எப்படிமா இருக்க? வெயில் ரொம்ப இருக்கும், கவனமாக இரு. ஐ லவ் யூ மை டியர். ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். வீடியோ சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அண்ணா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கிச்சனில் வேலையாக இருந்தேன்க்கா, வீடியோ வந்தது பார்க்கல. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைம் கிடைக்கும்போது வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெயில் மண்டையை பிக்குமே, கவனமாக இருங்க. ஐ லவ் யூ.
ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? அனிதாக்கா, ஐசக்கா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, அருண் செல்லம், அஸ்வின், அவந்தி செல்லம், அபி செல்லம், எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு சூப்பர். எப்போவுமே என்னை கூப்பிடுவீங்களா மாமா? ஏன் இன்னைக்கு என்னை கூப்பிடல மாமா? நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் முடிவு பண்ணியிருக்கீங்க மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். நான் உங்களை மறக்க மாட்டேன். எப்போ போல் நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமாவுக்கு எத்தனை வயசானாலும் அழகு ஸ்டைல் அப்படியே இருக்குது. சாந்தி உன்னையும் சேர்த்து 4ன்னு அனுப்பியிருந்தேன். அதுக்கு எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை. சாந்தி உன்னையும் சேர்த்துனா நானும் போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கேன். பிரசாந்தினி உன்னையும் சேர்த்து 4ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாந்தி உன்னையும் சேர்த்து 4ன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. உன்னையும் சேர்த்து 4வது கல்யாணம் தான். அண்ணன் சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ மை டியர். ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியாம்மா? அனிதா, அஸ்வின் செல்லம், சூப்பர் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூம்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐஸ்வர்யா ராய், அஸ்வின் செல்லம், பாட்டு சூப்பர். உண்மையிலே ஐசக்கா சேலை சூப்பர். அண்ணா, நீங்களும் அனிதாக்காவும் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஐசக்காவை நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ஸ்டோரி சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ட்ரெஸ் சூப்பர் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? வெயில் மண்டே கிளப்பும், பார்த்துமா கவனமாக இருமா, கேப் போட்டுக்கோ ஸ்கூலுக்கு போகும்போது. ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். என்ன சங்கீதா, நல்ல மெசேஜ் பண்ணியிருக்க. அரவிந்த் மாமா அனிதாக்கா சூப்பராக பேசுகிறாங்கன்னு, அப்புறம் சாங் ஐஸ்வர்யா ராய் அக்காலாம் சூப்பராக பாடுறாங்கன்னு மெசேஜ் பண்ணியிருக்க. ஆனால் கடைசியில் அத்தானா ஹேட் யூ அப்படின்னு சொல்லியிருக்க. ஏமா பொய் சொல்கிறாங்களா? ஐஸ்வர்யாட்ட சொல்லிட்டு தப்பிக்க முடியாதுல்ல, அதான் பொய் சொன்னேன். சாரி மை டியர். ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என் மேலே உங்களுக்கு கோவம்ல, என்ன செய்யட்டும்? இந்த ஐஸ்வர்யாட்ட உண்மையை சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? அதனால தான் சாரி அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் இப்போ எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, ஐசக்கா, அஸ்வின் செல்லம், மாமா, அருண் செல்லம், அபி செல்லம், அவந்திகா செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் சொந்தங்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அக்கா கதை செம்ம சூப்பராக இருக்குது, தமிழில் பதில் அனுப்புங்கன்னு போட்டிருக்கீங்க. அதான் கமெண்ட்டில் சொல்லிட்டேன். சாரி அக்கா. அண்ணா கமெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. இன்னும் 2 சேனலுக்கு வீடியோ போட்டதுனால கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கோக்கா, தப்பாட்டுக்காதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் முருகன் அண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் முருகன் அண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
உங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு சாரி. ஐ லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல எங்க மொத்த குடும்பத்தோட உங்களை சந்திக்கிறோம். ஐ லவ் யூ so much மை டியர் ஃபேமிலி. பாய்.